ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா போச்சு இந்த நாட்டுல. நாட்டுல என்னப்பா, இது வீட்லயே கண்டுபிடிக்க முடியலையே. கவலைப்படாத சித்தி, நான் எதுக்கு வந்திருக்கேன். இத பாத்தியா? என்னது? ஒரிஜினல் ராணியுடைய பிளட் டெஸ்ட் உடைய ரிசல்ட். ஒரு தடவை ஒரிஜினல் ராணி உடம்பு சரியில்லாம டாக்டர் கிட்ட போயிருக்கா. டாக்டர் பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதனுடைய ரிசல்ட் இப்ப என்கிட்ட கிடைச்சிருக்கு. இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி முடியும்? ஒரிஜினல் ராணியுடைய பிளட் ஓ குரூப். இந்த ரெண்டு ராணியும் கூப்பிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணா எது ஓ குரூப் அது ஒரிஜினல், இல்லன்னா டூப்ளிகேட். எப்படி? நல்ல யோசனை, உடனே ஏற்பாடு பண்ணு. ரத்தத்தை எடுக்க வேண்டியது ஒரிஜினலை வச்சுக்குவோம். டூப்ளிகேட்டை திறக்க பெருசு, அதை விட என் மூளை ரொம்ப பெருசு. ஹலோ, நான் தான் பேசுறேன். இப்ப நான் மாட்டிக்கவும் போல இருக்கேன். என்னங்க பண்றது? இந்த வீட்டுக்கு வந்திருக்கவன் ஒரிஜினல் ராணியோட பிளட் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கான். அது ஓ குரூப். ஐயோ, என்னோட ரத்தம் ஏ குரூப் ஆச்சே. சரிங்க. சபாஷ், நான் என்ன நினைச்சனோ அதுவே நடந்துருச்சு. நீதான் டூப்ளிகேட்டா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொம்பளை பொண்ணு எங்களை இவ்வளவு நாள் ஏமாத்தி இருப்ப. உன் வேஷத்தையும் மோசத்தையும் கலைக்க போற. என்ன திட்டத்தோட வந்த சொல்லு. என்ன திட்டத்தோட வந்தேனா? எல்லாம் பணத்துக்காக தான். என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. காட்டி கொடுத்துறாதீங்களாவா? அப்ப ஒண்ணு செய், நீ நடத்துற நாடகத்துல உனக்கு கிடைக்கிறதுல அதிகமா வேணாம், ஒரு 3/4 பங்கு எனக்கு கொடுத்துரு. 3/4 பங்கா? துட்டுக்காக தானே துபாயில இருந்து நானே வந்தேன். இல்லன்னு சொல்லு, இப்பவே போய் சொல்லிடுறேன். ஐயோ வேணாங்க, நானே தரேன். நீன தரு. தலை இருக்க வாலாடி பிரயோஜனம். உன் தலை அதான் உன் தலைவன் போன்ல பேசினானே, அந்த ஆளை ஒத்துக்க சொல்லு. உன்னை ஒரிஜினல் ஆக்குறேன், ஒரிஜினல்ல வெளியே தூக்கி போடுறேன். சரி, நாளைக்கே உங்களை கூட்டிட்டு போறேன். அந்த பிளட் ரிப்போர்ட் ரிசல்ட் ஆகுது, எலெக்ஷன் ரிசல்ட் ஆகுது. சும்மா அப்படி கேள்வி கிட்ட பாவலா போட்டு ஒரு டிராமா போட்டேன், நீ வந்து மாட்டிக்கிட்ட. நம்ம கிரிமினல் பிரெயின். கவலைப்படாத, இன்னையில இருந்து நீ ஒரிஜினல். சரிதானே? சரியா? டாக்டர் டாக்டர் டாக்டர், இங்க படுத்திருந்த நாயக்கான டாக்டர். அதுக்கு நினைவு திரும்பிடுச்சு. எவ்வளவு நாளானாலும் சரி, எவ்வளவு தூரமானாலும் சரி, நிச்சயமா அது வளர்ந்த இடத்துக்கு தான் போயிருக்கும். எனக்கு என்ன சிறை தண்டனையா கொடுத்திருக்கீங்க? ரத்தத்தை டெஸ்ட் பண்ண எடுத்துட்டு போனதுல இருந்து என்ன அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய விட மாட்டேங்கிறீங்களே. அமைதியா இருமா. உங்களை அந்த பக்கமும் இந்த பக்கமும் அசைய விட்டா நீங்க போய் ஆள் மாறிடுவீங்க. அதனால ரத்த பரிசோதனை ரிசல்ட் வர்ற வரைக்கும் அணு அளவும் அசையாம அப்படியே உட்கார்ந்துருக்கணும். மாட்டுக்கு பல்ல பிடிச்சு சோதனை பண்ற மாதிரி இந்த வீட்டு மருமகளை ரத்த பரிசோதனை பண்றீங்களே, இது ரொம்ப அநியாயம். கோவப்படாதீங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி ரிசல்ட் வரப்போகுது. இதுல ஒரு ஆள் ஜெயிக்க போறீங்க, ஒரு ஆளுக்கு டெபாசிட்டே காலி. ரத்தத்தை டெஸ்டுக்கு எடுத்துட்டு போய் 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் எவ்வளவு நேரம் தான் காட்சி பொருளா உட்கார வைப்பீங்களோ தெரியல. ஏமா அவசரப்படுறீங்க? நிதானமா வந்தாலும் நியாயம் நியாயம்தான். ஏதோ ரத்த கண்ணீர் படம் பிரிண்ட் வர்ற மாதிரி இருக்கு. அண்ணா இப்ப கொஞ்ச நேரத்துல ரிசல்ட்டோட வந்துருவாரு. வெள்ளை சேலை கட்டிருக்கிறவனுக்கு முதல்ல டெஸ்ட் எடுத்திருக்கோம், நம்பர் 1. பிரவுன் சேலை கட்டிருக்கிறவனுக்கு 2வது டெஸ்ட் எடுத்திருக்கோம், நம்பர் 2. இப்போ இந்த நம்பர் தான் எங்களுக்கு அடையாளமா இருக்கு. பொண்டாட்டியை நம்பாம நம்புறீங்களே. என்னம்மா பண்றது, எல்லாம் எங்க தலையெழுத்து. இது பாருங்க, நான் சோதனையிலயும் வேதனையிலயும் வாழ விரும்பல. நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். அவ வேணா இந்த வீட்டிலேயே வாழ்ந்துகிட்டோம். இது பாருமா, நீ விட்டு கொடுத்து வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு இங்க உரிமை இருக்குங்கிறதுனாலதான் நான் இத்தனை நாள் இங்க போராடிட்டு இருந்தேன். நீ வேணா அவரோட வாழ்ந்துக்க. நான் இந்த மண்ணை விட்டே போயிடுறேன். இத பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிவு வெளியே வந்துரும். முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரையாவது ஒருத்தர நாங்களே வெளியே அனுப்பிச்சிருவோம். பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் கிடைச்சாச்சு. ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது நக்கு ராணியில பிரிக்க போறேன். கண்ணாயிரம், ரிசல்ட் எங்க? இதோ என் பக்கத்துல வெள்ளை சேலை கட்டிட்டு நிக்குது. இது ஏ குரூப் டூப்ளிகேட். நம்மளை இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்தது. அங்க பிரவுன் சேலை கட்டிட்டு நிக்குது, அது ஓ குரூப் ஒரிஜினல். அதான் நம்ம வீட்டு மருமவன். அதை உள்ள அனுப்பணும், இதை வெளியே அனுப்பணும். இல்ல, இது அநியாயம், அக்கிரமம். எது அநியாயம்? நீ இவ்வளவு நாள் மோசம் பண்ணிக்கிட்டு இருந்தத நாங்க பொறுத்துக்கிட்டு இருந்தோமே, அது அநியாயமா அக்கிரமமா? இவளை சும்மா விடக்கூடாது. ஏன் கூட அனுப்பி வைங்க. போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன்னு சொன்னேன். கடைசியில சொன்ன வார்த்தையை முதல்ல சொல்லிருக்க கூடாதா? நான் பதறிட்டேன். போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா?
சும்மா இருயா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே வந்துருவாங்க ஐயா. நீ ஏன் பதற? எல்லாம் சும்மா இருக்கு. உள்ளத்தாலே என் ராணி மாதிரி இல்லாட்டாலும் உருவத்தாலேயாவது என் ராணி மாதிரி இருக்கா. அதுக்காவது இவளை மன்னிச்சு விட்டுறணும். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என்னங்க, நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். போக மாட்டியா? போக மாட்டியா? கெட் அவுட். கையில நான் போறேன். டூப்ளிகேட் என்னைக்குமே நிலைச்சிருக்க முடியாது. உன் கூட எனக்கு என்ன பேச்சு? கெட் அவுட். என்னங்க, இப்போவாவது நான் தான் உண்மையான ராணின்னு நம்புறீங்களா? என்ன மன்னிச்சிரு. இன்னும் ஏன் ராணி கலங்குற? எப்படியும் இந்த குடும்பத்துல இருந்த குழப்பமெல்லாம் தீர்ந்து போச்சு. இனிமேலாவது நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். சின்னம்மா, சின்னம்மா, எங்கம்மா போறீங்க? காளி, கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்த வேண்டிய கணவரே என்ன கைவிட்ட பிறகு நான் எங்க போவேன்? இந்த உலகத்தை விட்டே போறேன். அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க தான் அந்த வீட்டு உண்மையான மருமகன்னு எனக்கு நல்லா தெரியும். காளி, உனக்கு தெரியுது, ஆனா தெரிய வேண்டிய உங்களுக்கு தெரியலையே. அம்மா, கவலைப்படாதீங்க. உங்களை நான் காப்பாத்துறேன். சேர்க்க வேண்டிய இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கிறேன். என்னம்மா யோசனை பண்றீங்க? என்ன நம்புங்க. என் கூட வாங்க. வாங்கம்மா. என்ன டூப்ளிகேட் ராணி, உன்னை இந்த வீட்டு மகாராணி ஆகிட்டோம் பாத்தியா? எல்லாம் நம்ம ஐடியாவில தான். எல்லாம் கரெக்ட் தாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லா விஷயமும் நல்லபடியா முடியுமா? ஒண்ணும் கவலைப்படாத. ஏன் முடியாது? நீ தான் உன் பாஸ் முகத்தை காட்ட மாட்டேங்கிற. அவசரப்படாதீங்க. சீக்கிரமாவே எங்க பாஸ் உங்களை கூப்பிட்டு அனுப்புவாரு. அப்பதான் நான் உங்களை கூட்டிட்டு போக முடியும். இந்த வீட்டுல இருக்கிற திங்ஸ் பூரா லபேஸ் பண்ணிட்டு போயிடுவோமா? இன்னைக்கு கிடைக்கிற கவுன்சிலர் பதவிக்கு ஆசைப்பட்டு நாளைக்கு நமக்கு கிடைக்கிற எம்பி பதவியை விட்டுடக்கூடாது. அடே அப்பா, நீ பெரிய கிரிமினலா தான் இருப்ப போல இருக்கு. ஒருத்தார் பூமி ஆழ்வார். என்ன ராணி, 2 உலக போர் முடிஞ்சு 3வது உலக போர் ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சந்திர மண்டலத்துல சாயா குடிச்சிட்டு சூரிய மண்டலத்துல சூப்பு குடிக்கலாமான்னு நினைக்கிறாங்க. நீ என்னடா பாஷை காட்டுறேன் இஸ்பேட் ராணி மாதிரி இழிச்சுக்கிட்டு இருக்கியே. மெல்ல பேசுங்க. என் குரலே அப்படிதான். இப்ப நான் அவர்கிட்ட தான் உங்களை கூட்டிட்டு போறேன். கொஞ்சம் பேசாம வாங்க. அப்புறம் பேசிக்கலாமா? நீ முன்னாடி போ. I'll follow. சுரேஷ், சுரேஷ், ராணி, ராணி, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? கூப்பிட்டீங்களாமா? வீட்டுல யாரையும் காணமே. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எல்லாரும் இருக்க இடத்துக்கு நீங்க போகணுமாமா? ஆமாப்பா, எல்லாரும் எங்க? கூட்டிட்டு போக சொல்றேன். டாய், காளி, யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் யாரா? என்னோட ஆளுங்கம்மா. இந்த வீட்டுல இருக்கிறவங்களை கடத்திட்டு போனதும் இவங்கதான். கடத்திட்டு போக வச்சதும் நான் தான். நீயா? அப்பாவி மாதிரி இருந்தே நீயா இப்படி பண்ணிருக்க? அம்மா, அழகா படம் எடுக்கிற பாம்பு கிட்டதான் ஆழகால விஷமே மறைஞ்சிருக்கு. 1000 வாக்குறுதியில அள்ளி வீசுற அரசியல்வாதி கிட்டதான் கொள்ளையடிக்கிற குணமே இருக்கு. ஏமா, எத்தனை நாளைக்கு தான் நீங்க பணத்தோடயே இருப்பீங்க? நானும் பாத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு மாறுதலுக்காகத்தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். எப்படி? அடப்பாவி! அடப்பாவியா? இது வழக்கமா எல்லாரும் வில்லனை பார்த்து திட்டது. கொஞ்சம் புதுமையா ஏதாவது சொல்லுங்க.
அட பாவி, கோலம் மாறி வந்திருக்கானேன்னு பாக்குறியா? சீ, நல்லவ மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டியே. நீ நல்லா இருப்பியா? சொல்லு, என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. நான் 45 பேரை கொலை பண்ணிருக்காரு, 65 பேரை காலை வெட்டி இருக்காரு. தெரியுமா உனக்கு? போது உன் கதை. இதுல ஒரு கையெழுத்து போடு. இதுல என்ன எழுதி இருக்கேன்? எத்தனை நாளைக்கு தான் நீங்க பால் சோறா சாப்பிட்டுட்டு இருப்பீங்க? நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். நானும் பால் சோறு சாப்பிட வேண்டாமா? அதனாலதான் சொத்து புறாவை என் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். மரியாதையா கையெழுத்து போடு. முடியாது. முடியாதா? உன் மருமக சொன்னா கையெழுத்து போடுவியா? என் மருமக ஒரு கால் அப்படி சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டாளா? சொல்ல வைக்கிறேன். டேய், வா. அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அத்தை, இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுங்க. இல்லன்னா இந்த பாவிங்க என்ன சித்திரவதை பண்ணி கொன்னுடுவாங்க. ம். நீ என் உண்மையான மருமக இல்ல, வேஷம் போட்டு வந்தவன். உன் வேஷத்தை கண்டு நான் மோசம் போக மாட்டேன். பாஸ், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கையெழுத்து வாங்கி தரேன். தேங்க்யூ. அது இருக்கட்டும், அந்த ஒரிஜினல் மாதிரியே எப்படி இதை தயார் பண்ண முடிஞ்சது உங்களால? சொல்றேன். நில்லு. என்ன நல்லா பாருங்க. என்ன யாருன்னு உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? நீ நீ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நீ என் தம்பி டேவிடோட பொண்ணாடி கிளாரால? எங்க? அவரு அவரு சொல்லு சொல்லு. ஆபத்தான தொழில் செஞ்சு அவர் இப்ப ஜெயில மாட்டிக்கிட்டாரு. என்ன சொல்ற நீ? ஆமாங்க, என்னையும் இப்ப அனாதையாக்கி விட்டுட்டு போயிட்டாரு. இந்த அன்னக்காவடிக்கிட்ட நீ அமுத சுரபியா வந்துட்ட இல்ல? இரு இரு, உனக்கும் நல்லா. அது வரைக்கும் நீ எங்கேயும் போகாம என் கூடவே இந்த குடிசையில். சரி. என் தம்பி மனைவி கிளாராவும் சுரேஷ் மனைவி ராணியும் உருவத்துல ஒரே மாதிரி இருந்ததை பயன்படுத்தி சுரேஷோட சொத்தை அடைய திட்டம் போட்டேன். அதுக்கு முதல் படியா சுரேஷும் ராணியும் போன காரோட பிரேக்கை கட் பண்ண. நான் நினைச்ச மாதிரியே ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா சுரேஷ் மட்டும் தப்பிச்சு வந்துட்டான். கிளாராவை மரகதம்மா வீட்டுக்கு மருமகளா அனுப்புறதுக்கு முன்னால ராணியோட பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம அவ பாடின கேசட்டையும் அவளோட டைரியும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். கிளாரா, கிளாரா, என்ன? நான் சொன்னது தப்பா புரிஞ்சுட்டியா கிளாரா? கவனிக்கள், மரகதமா விட்டு மருமக ராணியும் நீயும் உருவத்துல ஒரே மாதிரியா இருக்கீங்க. அந்த ராணி இப்பதான் செத்து போயிட்டா. நீ அவங்க வீட்டுக்கு போற. மரகதமாளுக்கு மருமகளாகவும் சுரேஷுக்கு பொண்டாட்டியாவும் நடிக்க போற. அது மாத்திரம் இல்ல, அவங்க சொத்துக்கு உரிமை கொண்டாட போற. அது சரி, என்னால எப்படி அவள மாதிரி நடிக்க முடியும்? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இத பாரு, இந்த கேசட்ல அவ பாடின பாட்டும் இந்த டைரியில அவளை பத்தி எல்லா விவரமும் அடங்கி இருக்கு. இப்படி இப்படித்தான் சொத்துக்காக ஆசைப்பட்டு ஆளை மாத்தி வச்சேன். உண்மையான ராணி கதையை மாத்த பார்த்தா நான் அவளை இன்னொரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். இந்தா, இவகிட்ட இதுல கையெழுத்து வாங்கி. அடப்பாவி, உனக்கு இவ்வளவு ஆசையா? ஏய், ஒரிஜினல் ராணிய மரியாதை என்கிட்ட ஒப்படைச்சிரு. அந்த மாவத்தோட. ஏய், யாரா நீ? யாரா? சிஐடி ஆபீஸ். நான் கேட்டுக்கிட்டதுக்காக சொந்தக்காரரா என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. டேய், யார பயமுறுத்துற? துப்பாக்கி உன் கையில, தோட்டா என் கையில.
டேய் இவனையும் பிடிச்சு கட்டுங்கடா. ராஜா என்ன விஷயம்? டேய் ராஜா, ராஜா எங்க கூப்பிடுறான்? மரியாதை அதுல கையெழுத்து போடு. போடு. முடியாது. முடியாது? இனிமேல் என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன்னை தீர்த்து கட்டா விட மாட்டேன்.
உங்க அம்மாவை மரியாதையை இந்த பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லு. சொல்ல மாட்டேன். முடியாது. 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 கையெழுத்து போட சொல்லு, இல்ல உன்னை தீர்த்து கட்டிடுவேன்.